திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. உத்தரப்பிரதேச மாநிலம் தாத்ரியில் இஸ்லாமியர் ஒருவர் மாட்டிறைச்சி வைத்திருந்ததாக எழுப்பப்பட்ட புரளியின் காரணமாக அடித்து கொல்லப்பட்ட சம்பவத்திற்கும் பாகிஸ்தானிய பாடகர் குலாம் நபி அவரது நிகழ்ச்சிக்கு தெரிவிக்கப்பட்ட எதிர்ப்பின் காரணமாக பின்னர் அந்த நிகழ்ச்சி தடை செய்யப்பட்ட இந்த இரண்டு நிகழ்வுகளும் குறித்தும் தாம் வேதனை தெரிவிப்பதாகவும் இந்த நிகழ்வுகள் துரதிருஷ்டவசமானது, தவிர்த்திருக்கப்பட வேண்டியது என்று பிரதமர் நரேந்திர மோடி இன்றைக்கு வங்காள பத்திரிகை ஒன்றுக்கு பேட்டியளித்திருக்கிறார். இதுவரை இந்த நிகழ்வு குறித்து பிரதமர் ஏன் மௌனம் சாதிக்கிறார் என்று எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பி வந்த நிலையில் இன்றைக்கு இந்த நிகழ்வு குறித்து பிரதமர் நரேந்திர மோடி பதிலளித்திருக்கிறார். ஆனால் ஒரே ஆண்டில் 3 சிந்தனையாளர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது, தொடர்ச்சியாக எழுத்தாளர்கள் தங்களது விருதுகளை திரும்ப அளித்துக் கொண்டிருப்பது போன்ற பல விஷயங்கள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி எதுவும் பேசவில்லை என்று காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தரப்பிலிருந்து இதற்கு எதிர் விமர்சனங்களும் வந்து கொண்டிருக்கின்றன. இன்றைய பேச்சில் பிரதமர் நரேந்திர மோடி எதிர்க்கட்சிகள் சிறுபான்மை மக்களின் வாக்குகளை ஒருமைப்படுத்தி அரசியல் நடத்துவதாகவும் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து மதச்சார்பற்ற தன்மையை கடைபிடித்து வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். எதிர்க்கட்சிகள் மீது பிரதமர் நரேந்திர மோடி வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் ஏற்கத்தக்கதா? பிரதமர் அளித்திருக்கக்கூடிய விளக்கத்தை எதிர்க்கட்சிகள் ஏற்க மறுப்பதன் காரணம் என்ன என பல கேள்விகள் இதை ஒட்டி எழுந்திருக்கின்றன. இன்றைய நேர்பட பேச அமர்வில் நாம் இது குறித்து விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ் மாநில பொதுச் செயலாளர் திரு நரேந்திரன், காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் ஒருவரான திரு கோபண்ணா, கணக்கு தணிக்கையாளர் திரு பிரபாகர் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் திரு கனகராஜ் ஆகியோர் வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். உங்களிடமிருந்தே முதல் கேள்வி ஆரம்பிக்கிறேன். பிரதமர் விளக்கம் கொடுத்த பிறகும் எதிர்க்கட்சிகள் ஏன் இந்த விவகாரம் குறித்தெல்லாம் பிரதமர் பேசல அப்படின்னு கேட்கறதுக்கு எதிர்க்கட்சிகளுக்கு உரிமை இருக்குது, அவங்க ஸ்டாண்ட்லேருந்து கேட்குறாங்க. ஆனால் பொதுவான ஒரு பார்வை என்பது மான் கி பாத் அப்படின்னு பொதுமக்களிடம் பிரதமர் உரையாடுறாரு, பல வெளிநாடு கூட்டங்களில் போய் பேசுறாரு. பிரதமர் இது குறித்து பேசுவதற்கு எந்த விதமான தடையும் இல்லாத போது ஏதோ ஒரு வங்காள பத்திரிகையில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு ஒரு பதிலாக வெறும் இந்த 2 நிகழ்வுகளை மட்டும் அவர் சுட்டிக்காட்டுவது என்பது ஒரு அரசியல் அப்படின்னு ஏன் பார்க்கக்கூடாது? இதில் அரசியல் என்று சொல்வதற்கு எதுவுமே இல்லை. தமிழகத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு அண்ணாதுரை அவர்கள் ஒரு முறை ஆளுங்கட்சிக்கு வந்த பிறகு முதலமைச்சர் இருந்தபோது சொன்ன ஒரு விஷயத்தை நினைவுபடுத்திக் கொண்டால் சரியாக இருக்கும். அவர் சொன்ன ஒரு விஷயம், 2 பெண்கள் கொலையாடையில் சண்டை போட்டு கொண்டு இருக்கிறாங்க. அதில் ஒரு அம்மா ரொம்ப வேகமாக கை நீட்டி பேசுகிறாங்க, ஒரு அம்மா மட்டும் ரொம்ப அமைதியாக இருக்காங்க. என்ன காரணம் கேட்குறப்ப அந்த அம்மா சொல்லுவாங்க, என்னோட கரண்டில் எண்ணெய் இருக்குது, அது கீழே கொட்டக்கூடாது. அதுபோல் எதிர்கட்சியில் இருந்தபொழுது அண்ணாதுரை அவர்கள் எவ்வாறெல்லாம் பேசினாரோ அத்தனை பேருக்கும் தெரியும். அவர் அதற்கு சொன்ன உதாரணம் தான் அது. ஆகவே எதிர்கட்சியில் இருந்தபோது நீங்கள் எப்படியெல்லாம் நடந்து கொள்ளுங்களோ எப்படி வேணால் நடந்து கொள்ளலாம். ஆனால் ஆளுங்கட்சிக்கு வந்த பிறகு அரசாங்கத்தை நிர்வகிக்கிற பொழுது ஒரு பொறுப்பான தன்மையோடு எதை பேச வேண்டும், எப்பொழுது பேச வேண்டும், என்ன பேச வேண்டும் என்பதை பொறுப்புணர்ந்து பேச வேண்டும். அதை பிரதம மந்திரி திரு நரேந்திர மோடியும் மிக தெளிவாக செய்து கொண்டிருக்கிறார். இன்னொரு விஷயம், திரும்ப எதிர்கட்சிகள் சொல்வது அவர்களெல்லாம் எதிர்கட்சிகள் தான் சொல்ல வேண்டும். எதை செய்தாலும் இந்த நாட்டில் எந்த ஒரு பகுதியிலே யார் இறந்து போனாலும் என்ன நடந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி, சங்க பரிவார அமைப்பு, RSS இவர்கள் தான் காரணம் என்று சொல்லுகிற குற்றச்சாட்டை விடுத்து அதற்கு உள்ளாக அது நடந்த பிரச்சனை என்ன, உள்ளூர் மக்களுக்கும் அங்கே இருக்கின்ற ஒரு நபருக்கும் ஏற்பட்ட சண்டையோடு இது ஏதோ பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்ட ரீதியில நடத்திய ஒரு சம்பவம் அல்ல இது. ஆனால் என்ன சொன்னாலும் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டோம், பதில் இப்படித்தான் வர வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்ற பதிலை நரேந்திர மோடி அவர்கள் சொல்ல முடியாது, பிரதமர் சொல்ல முடியாது. இந்த பதில் பாரதிய ஜனதா தரப்பிலிருந்து வரும் தெரியும். ஏன்னா நாங்கள் எதிர்பார்ப்பதை நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு எதிர்கட்சிகளை பார்த்து நீங்க சொல்லலாம். ஆனா கேள்வி அந்த இடத்துல என்னன்னா, நடந்திருக்கக்கூடிய சம்பவம் குறித்து ஏற்கனவே அவர் பேசினார். பீகார் தேர்தலில் அந்த பிரச்சாரத்தின் போது பேசினாரு. அப்ப இந்து முஸ்லிம் ஒற்றுமையாக செயல்படுங்கள் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இங்க பிரச்சனை என்பது ஒருவர் மற்றொருவர் தாக்கப்பட்டிருக்கார். அப்ப அந்த தாக்குதலை கண்டிக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு பிரதமர் என்ற அடிப்பில் அவருக்கு இருக்கா இல்லையா? அது மட்டும் இல்ல, இன்னைக்கு அவருடைய அறிக்கையில் அவர் சொல்லுகின்ற பத்திரிகை அளித்த பேட்டியில் சொல்ல மிக தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லுங்க. இந்துக்கள் எதை எதிர்த்து போராட வேண்டும் என்று முடிவு செய்து கொள்ள வேண்டும், முஸ்லீம்களை எதிர்த்து போராட வேண்டாம், வறுமை எதிர்த்து போராட வேண்டும். அதே போல இஸ்லாமியர்கள் கூட எதை எதிர்த்து போராட வேண்டும், வறுமை எதிர்த்து போராட வேண்டும், இந்துக்களை எதிர்த்து போராட வேண்டாம் என்றுதான் அவர் சொல்லியிருக்கிற வழியே எந்த இடத்திலும் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் சண்டையிட்டுக் கொள்ள வேண்டும், ஒருவர் அடித்துக் கொள்ள வேண்டிய விஷயத்தை சொல்லவில்லை. அதற்கு மாறாக இந்த நாட்டில் மிக தலையாய பிரச்சனையாக இருக்கக்கூடிய வறுமை எதிர்த்து போராடுங்கள் என்ற ஒரு கோரிக்கையும் வைத்திருக்கின்றார். இதை விட ஒரு பிரதம மந்திரி என்ன சொல்ல முடியும் என்று எதிர்பார்க்கிறேன். அதாவது என் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் திணிக்காதீர்கள் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி சார்பில்
பாரதிய ஜனதாவை சேர்ந்தவர்கள் சொல்றாங்க. பிரதமர் பேசவே இல்லை அப்படின்னு சொன்னீங்க, இன்றைக்கு பேசி இருக்கிறார். பேசியிருப்பதை வரவேற்காமல் எதிர்ப்பது, இன்னும் சொல்ல போனா காங்கிரஸ் கட்சி சேர்ந்தவர்கள் அவருக்கு செலக்டிவ் அம்னீஷியா அப்படின்னு சொல்றீங்க. நீங்கள் பேசுவதை நீங்கள் எதிர்பார்ப்பதே அவர் பேசவில்லை என்பதால் செலக்டிவ் அம்னீஷியாவா, இல்ல பேச வேண்டியது பேசவில்லைங்கனால செலக்டிவ் அம்னீஷியாவா? இல்ல இதுல என்ன அடிப்படையில சில பிரச்சனை இருக்கு நரேந்திர மோடி கிட்டையும் பாஜக கிட்டையும். நரேந்திர மோடி இந்த நாட்டில் பிரதமராக பொறுப்பேற்றிருக்கிறார். ஆனால் நரேந்திர மோடி எத்தகைய ஆட்சியை குஜராத்தில் நடத்தினார் என்பது எல்லோருக்குமே தெரியும். அவர் கடந்த காலங்களில் அவர் முதலமைச்சராக இருந்தபோது எப்படி செயல்பட்டார், சிறுபான்மை மக்களுக்கு எதிராக எத்தகைய நடவடிக்கைகளை எடுத்தார்ல எல்லாருக்கும் தெரியும். ஆக பழைய குஜராத் முதலமைச்சர் நரேந்திர மோடி தான் இன்றைக்கி பிரதமராக வந்திருக்கிறார். அவர் இப்போ பேசியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சம்பவங்கள் ஈடுபடுவோரை பாஜக ஒருபோதும் ஆதரித்தில்லைன்னு சொல்கிறார். ஆனால் அந்த சம்பவம் எப்படி நடைபெற்றது என்று சொன்னால், அந்த தாத்ரி என்கிற அந்த ஊரிலே அந்த பண்டிகை முகமது இக்லாக் என்பவர் வீட்டில் மாட்டிறைச்சி இருப்பதாக ஒரு செய்தி லவுட் ஸ்பீக்கர் மூலம் அது அறிவிக்கப்பட்டு ஒரு 1000 பேர் திரட்டப்பட்டு ஒரு அப்பாவி ஒருவரை ஒரு வீடு 2வது மாடியில் இருக்கிற போய் அடித்து மாரோ என்று சத்தம் போட்டுக்கிட்டு போய் கோஷம் போட்டு அவர் அடித்து கொன்று இருக்கிறார்கள். அதுவும் சூயிங் மிஷின் அந்த தையல் இயந்திரத்தாலேயே போட்டு அடிச்சிருக்கிறார்கள். அவர் மகனை செங்கற்களாலே போட்டு அடிச்சிருக்கிறார். என்ன பாவத்தை அவர் செய்தார்? தயவு செய்து நான் தான் கேட்கிறேன். அவர் துரதிருஷ்டவசமானதுன்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாரு, இந்த மாதிரி சம்பவங்களில் யார் ஈடுபட்டார் என்று சொன்னால் அதுல அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்க சங்கீத் சாம், அதே போல விஷால் என்ற சஞ்சய் ராணா லோக்கல் பாஜக தலைவருடைய மகன். ஆக எல்லோரும் பின்னாலே பாஜக இந்த சம்பவத்தில் இருக்கிறது, நேரடியாகவும் பங்கிட்டு. அவர்கள் மீதெல்லாம் இந்த கட்சி என்ன நடவடிக்கை எடுத்தது? அவர்களெல்லாம் டிசோன் பண்ண வேணாமா? இந்த சம்பவத்தில் இதெல்லாம் மகேஷ் சர்மா என்ன சொல்றாரு, இது ஒரு ஆக்சிடென்ட், இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால ஏற்பட்டது என்று முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கிற முயற்சி. ஆக இவருடைய வார்த்தைகள் எல்லாம் பார்க்கிற போது, அதாவது சம்பவத்துக்கு மத்திய அரசை குறை கூறுவதுன்னா மாநில அரசு சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்று சொல்லுகிறார். மாநில அரசு சட்ட ஒழுங்கு பிரச்சனைன்றது எல்லாருக்குமே தெரியும். அதை சந்திக்க வேண்டியது காவல்துறைன்னு தெரியும். ஆனால் இது போன்ற சம்பவங்கள் உத்தரப்பிரதேசத்தில் ஏற்கனவே முசஃபார்பூர்ல 2013 மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் கம்யூனல் போலரைசேஷன் நடத்தி நாடாளுமன்றத்திலே கிட்டத்தட்ட 70 இடங்களிலே வெற்றி பெற்றார். என்னுடைய கேள்வி என்னன்னா, பிரதமர் கேட்பது அது லா அண்ட் ஆர்டர் ஒரு ஸ்டேட் சப்ஜெக்ட், மாநில அரசு மாநில அரசு பாதுகாப்பு அளிக்க மறுத்து விட்டதுன்னு சொல்றாரு. உங்கள் கண்டனம் சமாஜ்வாதியை நோக்கி நீளுதா? இல்ல நான் முடிச்சிடறேன். பிரதமர் நரேந்திர மோடி பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அப்படிங்கிறதுக்காகவே அவரை நோக்கி உங்கள் விரைவில் இது போன்ற சம்பவங்கள், இந்த 3 அறிஞர் பெருமக்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது, முன்னாள் வைஸ் சான்சலர் போன்றவர்கள்லாம் சுட்டுக் கொல்லப்படுவது, சாகித்ய அகாடமி விருது பெற்றவர்கள், கருத்துக்களை சொல்லக்கூடிய கருத்து சுதந்திரத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் எல்லாம் கொல்லப்படுவது, கருத்து சுதந்திரத்தை நசுக்குவது, இந்த மாதிரி பிரச்சனைகள் அடிப்படையில் இதை செய்வது பாஜக, அதற்கு பின்னால இருக்கிற RSS சங் பரிவாரங்கள், இவர்கள் தான் இதை செய்கிறாங்க. இதன் மூலமாக காலமாக கட்டி எழுப்பப்பட்ட மத நல்லிணக்கத்தை குழி தோண்டி புதைப்பதற்கும், அதன் மூலமாக கம்யூனல், நான் கேட்கிறேன், இது சிறுபான்மை மக்கள் வாக்கு வங்கிக்காக இந்த மாதிரி செய்யறாங்கன்னு சொல்றாரு. அவர்கள் 14% இஸ்லாமியர்கள். கிறிஸ்தவர்கள் 1950களிலே 2 கோடியா இருந்தவங்க 2.5 கோடி கூட வரல, இன்னும் 50 லட்சம் கூட வரல. இவர்களை நம்பி எதிர்கட்சிகள் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் செய்யறாங்கன்னு சொல்றாங்களே. யார் ஓட் பேங்க்? 83% கன்சாலிடேட் செய்வதற்கு, கம்யூனல் போலரைசேஷன் செய்வதற்கு இது போன்ற சிறு சம்பவங்களை பெரிதாக்கி அதன் மூலமாக மக்களை திரட்டுவது இதை விட இந்த ஐடியா ஆஃப் இந்தியா என்று சொல்லப்படுகிற அந்த அடிப்படை தத்துவத்தை தகர்க்கிற முயற்சியை ஒரு பிரதமரே முன்னின்று நடத்துவதுதான் மிக வேதனையாக. பிரதமர் இந்த சம்பவம், தாத்ரி சம்பவம் பற்றி நேரடியாக சொல்லாமல் இந்த சம்பவம் பற்றி குறிப்பிட்டு பேசும்போது இரு தரப்பினரும், இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒற்றுமையாக இருங்கள் அப்படின்னு சொன்னார். அப்போதும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டது. இப்போதும் இந்த பதில் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுகிறது. இதுல எதிர்கட்சிகளோட அரசியல் இருக்குன்னு பாக்குறீங்களா, இல்ல பிரதமர் தன் தார்மீக கடமை நிறைவேற்றவில்லைன்னு பாக்குறீங்களா? கம்ப்ளீட்டா எதிர்கட்சிகளோட அரசியல் தான் அது. அவர் பேசினாலும் தப்பு, பேசாவிட்டாலும் தப்பு, மோடி எது செய்தாலும் தப்பு. அவங்க ஆக்ஷன் எடுத்தா தப்பு, ஆக்ஷன் எடுக்காட்டா தப்பு, கண்டனம் தெரிவிச்சா தப்பு, கண்டனம் தெரிவிக்காட்டா தப்பு. இவங்க மோடின்ற ஒரு மனிதரை பிரதமராக செயல்படவே விட இஷ்டமில்லை அவங்களுக்கு. ஆனா இதையெல்லாம் மீறி அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவங்க செலக்டிவ் அம்னீஷியா இவங்க இதெல்லாம் சொல்றாங்களே. ஆரம்ப காலத்தில் இது மாதிரி 2 இன்சிடென்ட் சொல்றாங்க. போன 2012 நிர்பயா
ரேப் கேஸு பெரிய அளவில் இப்போ ஒரு பெண் வந்து பாலியல் பலாத்காரமுக்கு உட்பட்டு மிக மோசமாக நடத்தப்பட்டு அது ஒரு பெரிய நடந்தது. 8 நாள் வாய மூடிக்கொண்டிருந்தார் அப்போ மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டர். யாராவது கேட்டாங்களா? எதிர்க்கட்சி கேட்டாங்களா? ஏன் பிரதம மந்திரி வாயை திறக்கவில்லை? எதற்காக இப்படி வாய்மூடி மௌனியா இருக்கிறார்? சோனியா காந்தி அம்மையார் போய் அந்த பெண்ணை சந்தித்து விட்டு வந்தார் ஹாஸ்பிட்டலில். அது நடக்கல. ராஜீவ் காந்தி வந்து 1984 மேசக்கர் சிக்ரா எய்ட்ஸில் வந்து இதை விட மோசமாக என்ன செய்வது? ஒரு பெரிய ஆலமரம் விழுந்து விட்டால் சில நஷ்டங்கள் இப்படித்தான் ஆகும் என்று இன்சென்சிட்டிவான கமெண்ட் சொன்னார். அதை பற்றியும் யாரும் இவர்கள் காங்கிரஸ்காரர்களோ வேறு எந்த எதிர்கட்சியினரோ பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் இன்று ஒரு நிஜமாகவே உணர்ந்து இது ஒரு எனக்கு 2 விதமான கேள்விகள் வருது. இன்னொன்னு 1984 சிக்ரியாட்ஸ். அது என்னுடைய கேள்வி என்னன்னா, இதே நிர்பயா வழக்குல பிரதமர் ஏன் மௌனம் சாதிக்கிறார்னு கேள்வி எழுப்பினது பாரதிய ஜனதா கட்சி. இல்ல முடிச்சிடறேன், கேள்வி முடிச்சிடறேன். 6 நாளுக்கு அப்புறம் இல்ல, தொடர்ச்சியாக ஏன் மௌனம் சாதிக்கிறாருன்னு பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பது பிற கட்சிகள் எல்லாம் எழுப்பினாங்க. அன்றைக்கு மன்மோகன் சிங் மௌனம் சாதித்தாருங்கிறதுக்காக இன்றைக்கு நரேந்திர மோடி மௌனம் சாதிக்கலீங்க. நான் என்ன சொல்றேன், எதிர்க்கட்சிகள் பிரதானமா இதை ஒரு பெருசா எடுத்துக்கல. எந்த டிவிலயும் 1 hour 2 hour டிபேட் நடத்துறத பத்தி எவ்ரி டே நீங்க எதை சொல்றீங்கன்னு தெரியல. டெல்லி மாநகரமே ஸ்தம்பித்திருந்தது. இந்தியா முழுவதும் அத்தனை தொலைக்காட்சிகளும் நாடு முழுவதும் அந்த அலை என்பது இருந்தது. நான் என்ன சொல்ல வரேன்றது நீங்க புரிஞ்சுக்க. பிரதமர் ஏன் மௌனமாக இருக்கிறார் என்பதை ஒரு விஷயமாக எந்த டிபேட்டிலும் எடுத்துக்கொள்ளவில்லை. மன்மோகன் சிங் ஒரு அடைமொழி சொல்லி கூட பாரதிய ஜனதா விமர்சிச்சாங்களே. இல்லங்க, மன்மோகன் சிங் செய்தால் ஒன்று, மன்மோகன் சிங் ராஜீவ் காந்தி செய்தால் ஒன்று. ஆனால் மோடி எதை செய்தாலும் தவறு என்று எப்போது இந்த போலரைசேஷன் யார் பண்றாங்க? அடுத்த கட்டத்துல வரலாம். அவருக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இந்த டெல்லியில நடந்த, அவர் சொன்னதுக்கு உறுதுணையாக, டெல்லியில நடந்த சம்பவத்திற்கு மன்மோகன் சிங் வாயை திறக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. காரணம், டெல்லியோட சட்ட ஒழுங்கு பராமரிப்பு மத்திய அரசாங்கத்திடம் இருக்கிறது. டெல்லி அரசாங்கம் மகாராஷ்டிரால தபோல்கர் அப்ப மகாராஷ்டிரால தபோல்கர்னு ஒரு சிந்தனையாளர் சுட்டுக் கொல்லப்பட்டார். மகாராஷ்டிரால பாரதிய ஜனதா அரசு இருக்கு. குறைந்தபட்சம் அதை கூட பொறுப்பேற்று பிரதமர் பேசக்கூடாதா? கண்டிச்சிருக்கிறார். அதாவது ஒரு பிரதமர் அலுவலகத்தில் மாநிலத்தில சட்ட ஒழுங்கு அந்த மாநிலத்தில் முதலமைச்சர் பார்த்து கொண்டு ஒவ்வொரு விஷயத்திற்கும் மாநில அரசாங்கத்தினர் தலையிடுவது மத்திய அரசாங்கம் நாகரிகமா இருக்காது. நீங்க அதே நீங்க தமிழ்நாட்டில் ஆந்திராலேயோ இல்ல கர்நாடகால வேற ஏதாவது ஒரு இடத்துல நீங்க பேசுறீங்கன்னா அது பிரச்சனையாகும். ஆனா பாரதிய ஜனதா கட்சி ஆண்டு கொண்டிருக்கிற மாநிலம் தன்னுடைய சக நிச்சயமாக நடவடிக்கை நம்பிக்கை இருக்கின்றது. சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் யார் செய்தார்களோ கைது செய்ய போகிறார்கள். ஆகவே மத்திய அரசாங்கம் அன்றைக்கு எதிர்கட்சியிலிருந்து நாங்கள் குரல் கொடுத்த காரணம் நேரடியாக டெல்லியுடைய கட்டுப்பாடு லா அண்ட் ஆர்டர் வந்து மத்திய அரசாங்கத்தில் இருந்தது. ஆகவே மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் கேட்டோம். அதுல என்ன தவறு இருக்க முடியும்? ஆனால் இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தில் நடக்கின்ற ஒரு மாநில அரசாங்கத்தில் நடக்கின்ற ஒரு பிரச்சனை, மத்திய அரசாங்கம் நேரடியாக இதில் எப்படி கண்டிக்க முடியும்? அதற்கு பிறகு அத்தனைக்கும் அப்படின்னா திரு கோபண்ணா உள்ளிட்டவர்கள் சொல்றது உள்ளூர் பாஜக நிர்வாகிகளுடைய உறவினர்கள் அதில் ஈடுபட்டிருக்காங்க. சொல்லியிருக்காங்க. சங்கீத் சோம் ஏற்கனவே முசாஃபர் நகர் கலவரத்துல தேசிய பாதுகாப்பு சங்கீத் சோம் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கார் இதே விஷயத்துக்காக. அவர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவங்க கைதை கண்டிக்கிறாரு, எச்சரிக்கிறார், இவர்கள் கைது நடக்கூடாது எச்சரிக்கிறாரு. இதெல்லாம் பாரதிய ஜனதா நிகழ்வாக பிரதமர் பார்க்க மறுக்கிறார், பார்க்க வேணாம்னு நினைக்கிறார். பிரதமர் மட்டுமல்ல, இன்றைக்கு மத்திய மரியாதைக்குரிய தேசிய தலைவர் திரு அமித்ஷா அவர்கள் கூட சோம்நாத் அங்கு சென்றது தவறு என்ற அறிக்கை இன்றைக்கு கொடுத்திருக்க தொலைக்காட்சிக்கு அடுத்த பேட்டியில் சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமல்ல, அங்கு நடந்த தவறுகளை அவர் தவறு என்று சொல்லியிருக்கின்றார். ஆகவே அது மட்டுமல்ல, நீங்க கேட்ட கேள்விக்கு மத்திய பிரதம மந்திரி கண்டித்திருக்கிறார், தேசிய தலைவரும் கண்டித்திருக்கிறார். சோம்நாத் கொஞ்சம் வார்த்தை தெளிவா பார்க்கலாம்னு நினைக்கிறேன். பிரதமர் அன்னைக்கு சொன்னது வேதனை அளிக்கிறது, சேட் அப்படின்னு தான் சொல்றாரு. நீங்க ஆங்கிலத்துல சரியான பதத்தை பார்க்கணும். சேட், அன்டிசைரபிள், அன்பார்ச்சுனேட். கண்டம்ன்ற வார்த்தை எங்கேயுமே இல்லையே. அன்வாரண்டட், அன்பார்ச்சுனேட், அன்வாரண்டட், அன்பார்ச்சுனேட், அன்டிசைரபிள், சேட், துரதிர்ஷ்டம் சொல்றாரு. அது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்வதில்ல, சொல்ல தேவையில்லை, வேதனை சொன்னா போதும் நினைக்கிறாரா இல்ல எப்படி பாருங்க? ஒவ்வொருத்தரும் கிராமர், ஸ்பெல்லிங் மிஸ்டேக், வர்பல் இதுக்கெல்லாம் நாங்க போகிறோம்ல. என்ன சொன்னாலும் நாங்கள் இப்படிதான் பேசுவோம் என்று ஒரு முடிவு செய்து பேசுவதிலிருந்து எதையாவது நாங்கள் தவறு கண்டுபிடிக்கிற வேலை என்றால் அப்படி இல்லை. நீங்களோ நானோ பேசுவதற்கு ஒரு தாக்கம் இருக்கும். பிரதமர்
என்கிற நபர் பேசும்போது ஒரு தாக்கம் இருக்கும். அது வரலாறாக நாளைக்கு மாறி இருக்குது. இந்த விஷயத்தில் பிரதமரின் பார்வை என்னன்னு உலகமே பார்த்து கொண்டு இன்றைக்கு நான் கேட்கிறேங்க. அப்படி இருக்கும்போது இந்த மரணத்தை கண்டிக்கலாம். பிரதமர் அவரோட தார்மீகத்தை கூட விட்டுருவோம். ஒரு நாட்டின் தலைமை நடப்பில் அவர் கண்டிக்கலாம் எதிர்பார்ப்பு தப்பா சரியா? இன்றைக்கு திருச்செங்கோட்டில் நேற்றைக்கு மாலை இந்து முன்னுடைய சகோதரர் தாக்கப்பட்டிருக்கிறார். ஏதோ ஒரு காரணத்துக்காக பெருமாள் முருகன் அந்த நாவல் விஷயத்துக்காக திமுக போய் தாக்கியிருக்காங்க. இதை கண்டிச்சு இன்றைக்கு யாரும் அறிக்கை விடலை. அதை கண்டிச்சு எந்த அரசியல் கட்சி தலைவரும் பேசல. இதே ஆம்பூரில் நடந்த கலவரத்தை காரணமாக காட்டி பிரதம மந்திரி அன்னைக்கு பேசியிருக்கிறோம் இல்ல பிரதம மந்திரி, அது யாரும் கேட்கல. ஆம்பூரில் நடந்த ஏன் கண்டிக்கல பிரதம மந்திரி யாராவது கேட்டாங்களா? யாரும் கேட்கல. எதுவும் பேசல. அதை பத்தி யாரும் பேசல. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல நான் சொல்லுகிறேன், இஸ்லாமியர் ஒருத்தர் வந்து கொலை செய்யப்பட்டு விட்டார் என்பது ஒண்ணுதான் முக்கியமா படுறது. ஏன்னா அதுதான் சொல்றேன் போலரைசிங் பாலிடிக்ஸ். இது யார் போலரைஸ் பண்றாங்க? திரு கனகராஜ், காங்கிரஸ் கட்சியினர் பிரதமரை பார்த்து செலக்டிவ் அம்னீஷியா அப்படின்றாங்க. பாரதிய ஜனதா கட்சியினர் ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளை பார்த்து ரொம்ப செலக்டிவா ஆப்பர்ச்சுனிஸ்டிக்கா பேசுறாங்க. அது இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினரை மையப்படுத்தி பேசுறாங்கன்னு சொல்றாங்க. உங்களுடைய பதில் என்ன? அதாவது முதல்ல வந்து பேசினாலும் தப்பு பேசலைனாலும் தப்புன்னு சொன்னாங்க. கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, புள்ள பேசலைன்னு ரொம்ப வரம் இருந்து புள்ள பேச ஆரம்பிச்ச உடனே எப்பா நீ எப்பம்மா விதவையாவாயின்னு கேட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்க. பேச வேண்டிய நேரத்தில் பேசாமல் இருக்கிறதும், பேசாத நேரத்தில் பேச வேண்டாத நேரத்தில் பேச வேண்டாததை பேசுவதும் தவறு. நீங்கள் இவர் முதல்ல சொல்ல இந்த மாதம் 8ஆம் தேதி சொன்னார். அப்போ என்ன சொன்னார்? இந்த பிரச்சனையை பற்றி ரெஃபரன்ஸ் வரும்போது அங்கே எங்கெங்க இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் எங்கெங்க சண்டை நடந்தது? பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க கொஞ்சம் பேர் போய் அடித்து ஒரு தனிநபரை கொண்டுட்டாங்க. இதுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனையை அவர் பேசினார். ஆனால் இந்த விஷயத்தில் அவர் வருத்தம் அளிக்கிறது, தேவையில்லாதது அப்படிலாம் சொல்லியிருக்கிறது என்னையை பொறுத்தளவில் ரொம்ப நான் வந்து வரவேற்கிறேன். அவர் வந்து கடந்த காலத்தில் இருந்து நிறையா மாறி இருக்கார். அவர் வந்து கடந்த காலத்தில் என்ன சொன்னார் அப்படின்னா, பிரதம வேட்பாளராக அறிவிக்கப்படுவதற்கு முன்பாக அந்த சமயத்தில் சொன்னார், நீங்கள் குஜராத்தில் இவ்வளோ பேர் செத்து போயிட்டாங்களேன்னு கேட்கும்போது நீங்கள் காரில் போய் நாய்க்குட்டி அடிபட்டு செத்தா நீங்கள் வருத்தப்பட மாட்டீங்களா அப்படின்னு தான் அவர் சொன்னார். அதிலிருந்து இது ரொம்ப மிகப்பெரிய முன்னேற்றம் என்று நான் பார்க்குறேன். அதே போல் இவங்களுக்கெல்லாம் தான் இவர் தலைவருங்கிறத நீங்கள் கவனத்தில் கொள்ள மாட்டேன்றீங்க. ஒன்று வந்து ஏன் இவர் தலைவராக இருக்காருன்னா, நாம் ஐவர் நமக்கு 25 என்று இவர் பேசினார். நீங்கள் செப்டம்பர் 2002 செப்டம்பர் 9ஆம் தேதி இவர் பேசியதை NDTVயும் இந்தியன் எக்ஸ்பிரஸும் அப்படியே எடுத்து அதை போட்டாங்க. அது மட்டும் இல்லை, நான் ரிலீஃப் கேம்ப் நடத்தணும்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் குழந்தை பெறுகிற ஃபேக்ட்ரியாக இருக்குது என்று அவர் பேசினார். ரெண்டாவது, நீங்கள் சொல்கிறது மாநில பிரச்சனையாச்சே அப்படின்னு சொன்னீங்க. இது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் என் ஆள் திருடுவான், திருட்ட தடுக்காத போலீஸ்காரன் தப்பே தவிர திருட மேலே தப்பு இல்லைன்னு சொல்கிறது மாதிரி. நான் என்ன கேட்குறேன், இல்ல பிரதமரோட ஸ்பீச்சுக்கு போறதுக்கு முன்னாடி என்னுடைய கேள்வி குறிப்பாக மதச்சார்பின்மை அப்படின்னு வரும்போது நான் அடுத்து அந்த விஷயத்துக்கு வாரேன். இப்போ நீங்க இப்போ இது ஸ்டேட் சப்ஜெக்ட்னு சொன்னீங்க. ஒன்று, சங்கீத் சோம் பிஜேபியினுடைய MLA அவர் என்ன சொல்றாரு, நாங்கள் 2017 தேர்தல் ஜெயிச்சு வந்துடுவோம், பசுவதை செய்தால் 302 CRPC 302 பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது கொலை என்று நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு. கொன்றவர்கள் அப்பாவின்னு சொல்றாரு. இவருக்கு வந்து இந்த மாதிரியான ஆளுக்கு மத்திய அரசாங்கம் Z+ கேட்டகரி கொடுத்துருக்கு, பாதுகாப்பு Z+ல கொடுத்துருக்கு. இது எல்லாத்தையும் மீறி நீங்கள் அதில் இன்னொரு வேடிக்கையும் இருக்குது. இதே சங்கீத் சோம் வந்து 2 இறைச்சி ஏற்றுமதி செய்கிற தொழிற்சாலை வைத்திருக்கிறார். அதில் நீங்கள் அவுரங்கசீப் பேரை மாற்றணும்னு நினச்சவங்க இதில் கூட வந்து என்னென்னா அல்துவா அல்லைனான்னு வச்சுருக்காங்க. ஏன்னா அது விற்கும்னா நீங்கள் அரபிலையும் வைக்கலாம், எதில் வேணாலும் வைக்கலாம். இன்னொருத்தர் மகேஷ் சர்மா கலாச்சாரத்துறை அமைச்சர், இது விபத்து, நீங்கள் வந்து மகளை என்ன பாலியல் பலாத்காரமாக செஞ்சுட்டாங்க, குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிறவர்களுக்கும் இறந்து போனவர்களுக்கும் நீதி என்று பேசியிருக்கிறார். சஞ்சீவ் பால்யான் விவசாய அமைச்சர், அந்த மாநிலத்திலேருந்து வந்திருக்காரு. அவரும் NSAல தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் குற்றவாளி, அவருக்கும் Z+ கேட்டகரி.
அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, பசுவதை நிறுத்தவில்லை என்றால் இது தொடர் இல்ல நீங்க நான் யார் பேசும்போதும் குறுக்கிடல, நான் என் டயத்தையும் இது பண்ணல. நீ அப்புறம் யோகி ஆதித்யநாத் எம்பி, அவர் தேசிய செயற்குழு உறுப்பினர், இந்துக்கள் துப்பாக்கி வச்சுக்கங்கன்றார். சாக்சி மகராஜ் எம்பி, பசுவை காப்பாற்ற கொல்லவும் தயார் கொல்லப்படவும் தயார்ன்றாரு. கிரிராஜ் சிங், சுசில் மோடி இதே மாதிரி பேசியிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், உங்கள் கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் இப்படி பேசுவாங்க, Z+ கேட்டகரி கொடுத்து வச்சிருப்பீங்க, அதை கண்டிக்க மாட்டீங்க. நீங்கள் வந்து எனக்கு வருத்தமாக இருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் அந்த நாய்க்குட்டியிலிருந்து இது கொஞ்சம் பரவாயில்லையே தவிர மற்றபடி வந்து உண்மையில் இது நீங்க சொல்ற இந்த பட்டியல் எல்லாமே சிறுபான்மையினர் சம்பந்தப்பட்ட விஷயம் தான் இருக்கு. பெரும்பான்மை மக்கள் பாதிக்கப்பட்டா நீங்க யாரும் குரல் கொடுப்பதில்லை. அப்ப சிறுபான்மையை நீங்க போலரைஸ் பண்றதுக்கு தான் பயன்படுத்துறீங்க. சூடோ செக்யூலர்ஸ் அப்படின்னு நேரடியாவே குற்றம் சுமத்துறாங்க. ஹரியானால 6 தலித்துகள் செத்த பசுமாட்டு தோலை உரித்த போது அவர்களுடைய தோலை உரித்து தொங்க விட்டார்கள். இதுல நாங்கெல்லாம் மார்க்சிஸ்ட் கட்சி இதுல கண்டனம் தெரிவிச்சு இயக்கம் நடத்துச்சு. நான் என்ன கேட்கிறேன், நீங்க தலித்துகளை அந்த கேட்டகரியில, பெரும்பான்மை கேட்டகரியில, இந்துக்கள் கேட்டகரியில சேர்க்க மாட்டீங்களான்னு நான் கேட்க விரும்புறேன். நீங்க வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பல விஷயங்கள், விவசாயி செத்துக்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் முஸ்லீமா, அவங்க விஷயத்துல நீங்க தலையிடுங்க அப்படின்னு சொன்னா அது பெரும்பான்மையினுடைய விஷயத்தில் தலையிடுவது கிடையாதா? இதை ஏன் இப்படி பாக்குறீங்கன்னு எனக்கு புரியல. 1987 ஹஷியம்புரா மேசக்கர் 42 இஸ்லாமிய இளைஞர்களை சுட்டுக் கொன்று ஆற்றில் வீசினார்கள். அன்றைய பிரதமர் என்ன சொன்னார்? இவர்கள் எப்பவுமே ஹஷியாம்பூர் எக்ஸ்பிரஸ், பகல்பூர் ரைட், பஞ்சாப் ஜகதேவ் கிளன், ராஜ்பாத் மேசக்கர், இந்த மாதிரி செஞ்சது நீங்க தானே, நடவடிக்கை எடுக்காத நான் என்ன சொல்றேன்னா, இவ்வளவு இதுல வந்து முஸ்லிம்களோ இல்ல இந்துக்களோ அதை பத்தி நான் சொல்லல. ஆனால் ஒரு ரயட்ஸ்லயும் இந்த மாதிரி காங்கிரஸ் நடந்த ஒரு 50 ஆண்டுல கிட்டத்தட்ட ஒரு 100 ரயட்ஸ் நடந்திருக்கு. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, நம்ம 2015 இருக்கு. ஒரே நிமிஷம் திரு கோபனா, ஒரு நிமிஷம் திரு கோபனா, ஒரு நிமிஷம். 2015 இருக்கிறோம். 84ல 87ல இல்ல எப்போ நடந்திருந்து அதை தடுக்க தவறிய அனைத்து அரசுகளும் குற்றம் சாட்டப்பட வேண்டிய குற்றம் சாட்டப்பட வேண்டிய அரசுகள் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர்கள்லாம் செய்யலைங்கிறதுக்காக நரேந்திர மோடி செய்யவில்லைன்னு அதை எடுத்துக்கிறதா இல்ல நரேந்திர மோடி செய்கிறார்னு எடுத்துக்கிறதா? உங்க கருத்து? என்னோட ஒரு குறை ஆன் பிஜேபி இஸ், இந்த இன்சிடென்ட் நடந்த உடனே அதுக்கு ஒரு சிபிஐ என்கொயரி போட்டுக்கலாம். அது அவங்க செய்ய தவறிட்டாங்க. ஆனா ஏன்னா ஸ்டேட் சப்ஜெக்ட், ஸ்டேட்ல இருந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் வரணும். ஆனா சமாஜ்வாதி ஆட்சி நடக்கும் அந்த உத்தரப்பிரதேசில் நடந்தாலும், அந்த மாதிரி நடந்தாலும் பிஜேபி குறை சொல்ல வேண்டும், மோடியை குறை சொல்ல வேண்டும். இங்க வந்து இந்த ப்ரொஃபசரை கொலை பண்ணாங்க கனகராஜ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பட்டியலிட்டது பாரதிய ஜனதா எம்பிக்களும் பாரதிய ஜனதா அமைச்சர்களும் பாரதிய ஜனதா உள்ளூர் நிர்வாகிகளும் சம்பந்தப்பட்டதுன்னு எல்லா ஊடகங்களையும் செய்தி வந்திருக்கு, பல இடங்களில் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதற்கு பாரதிய ஜனதாவுடைய கட்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் அப்படிங்கிற அடிப்படையில் நரேந்திர மோடி இதே மாதிரி நியூஸ் 1984 ரைட்ஸ்ல வந்து காங்கிரஸ்காரன் பேரே வந்தது. 20 வருஷத்துக்கு அப்புறமா தான் ஜெகதீஷ் ரைட்ல மேல ஆக்ஷன் எடுத்தாங்க. ஒரு என்கொயரி வச்சிருக்கணும், சிபிஐ என்கொயரி முதல்ல போட்டு அதுக்கு அவர் நரேந்திர உங்களுக்கு ஒருவேளை ஒருங்கிணைத்து ஆதரவு நிலை எடுக்கக்கூடியவர்கள் கூட, திரு பிரபாகர் போன்றவர்கள் கூட சிபிஐ என்கொயரி வச்சிருக்கலாமே, உரிய நேரத்தில் நீங்க ஆக்ஷன் எடுக்க தவறிட்டீங்க அப்படின்னு சொல்றதே. எல்லாருக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் தெரியும். சிபிஐ என்கொயரி வேணும்னு சொன்னா மாநில அரசாங்கம் பரிந்துரை செய்தால் ஒழிய அல்லது நிர்பந்தம் இருந்தால் ஒழிய நீங்கள் சிபிஐ என்கொயரி போட முடியாது. திரும்ப திரும்ப கனகராஜ் அவர்கள் எதுக்கு அந்த நாயகதை எங்க எப்படி படிச்சாருன்னு தெரியல, அவர் சரியா படிச்சுட்டாருன்னா இந்த பிரச்சனை வராது. நரேந்திர மோடி மிக தெளிவாக சொன்னார், நான் சாதாரண காரில் செல்லுகின்ற பொழுது ஒரு நாய் குறுக்க வந்து அடிபட்டால் வேதனைப்படுவோம், இத்தனை பேர் அடிபட்ட பொழுதும் உயிரிழந்த பொழுதும் நான் வேதனைப்பட்டிருக்க மாட்டேன் அர்த்தத்தில் சொன்னதை இவர்கள் சௌரியமா நாய் நாய் என்று சொல்லி அந்த நாயை கேவலப்படுத்துகிறார். தயவுசெய்து நரேந்திர மோடி அந்த அர்த்தத்தில் சொல்லவே இல்லை. சொல்லாத ஒன்றை திரும்ப 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 கோயபிள்ஸ் மாதிரி ஒரு பொய்யை எத்தனை முறை திரும்ப சொன்னால் நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால இன்றைக்கு எங்களுக்கு மிக பெரும்பான்மையான வாக்குகள் கிடைத்து 282 சீட்ல உட்கார்ந்து இருக்கோம். இவர்கள் பொய் தான் சொல்லுவேன் புரிந்து கொண்ட காரணத்தை கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒத்தப்படல கொடுத்திருக்காங்க. இனிமேலாவது இந்த பொய் சொல்கின்ற பழக்கத்தை நிறுத்திக் கொள்ளவில்லை.
ஆர்எஸ்எஸ் மகாத்மா காந்தியை கொண்டது, கோத்ரா ஆமாம். நரேந்திர மோடி வேற இதுக்குள்ள போக வேண்டாம். இதை மட்டும் அவர் பதில் கேட்கல. நல்ல ஆட்சி பண்றாங்க, இதை குறித்து குஜராத்ல நரேந்திர மோடி என்னவெல்லாம் நல்லது செஞ்சிருக்க அதை பத்தி பேச மாட்டாங்க. பாரதிய ஜனதா ஒரே ஒரு விஷயம், அவர் குஜராத்ல இந்த நாய்க்குட்டி அப்படின்னு சொன்னதை அதை நான் தப்பா கோட் பண்றதா சொன்னாரு. ஹிந்து பத்திரிகை ஜூலை 12, 2013, எனி பர்சன் இஃப் யூ ஆர் டிரைவிங் எ கார், வி ஆர் அ டிரைவர் அண்ட் சம்ஒன் எல்ஸ் இஸ் டிரைவிங் எ கார் and we are sitting behind, even then if a puppy comes under the wheel, will it be painful or not? Of course it is. இதுதாங்க அவரோட இது. ஒரு 1000 பேர் செத்து போன ஒரு ஒரு நாளைக்கு இவங்க நான் கேக்குறேன், என்ன தவறு இருக்குதுல நான் கேக்குறேன். தயவுசெய்து கனகராஜ் கொஞ்சம் ஆங்கிலம் கொஞ்சம் கத்துக்கணும். ஐயோ எனக்கு தெரியாது. ஆனாங்க கண்டிப்பா உங்களுக்கு தெரியலையே இந்த விஷயத்துல அவர் என்ன சொல்றாரு. அவருக்கு ஆங்கிலம் தெரியும், அவருக்கு ஆங்கிலம் நல்லா தெரியும். ஆங்கிலம் தெரியாது, தவறான அர்த்தத்தை அவர் என்ன சொன்னார் என்றால், ஒரு நாய்க்குட்டி அடிபட்டால் கூட வேதனைப்படக்கூடிய நான் 1000 பேர் இருந்தால் வேதனைப்பட மாட்டேனா என்று சொன்னார். கோத்ராவில் ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் ஒரு 2-3 நாட்கள்ல படுகொலை செய்யப்பட்டார்கள். பொதுமக்கள் ஒரு நிமிஷம், அதாவது நம்ம அந்த சம்பவத்துக்குள்ள போக வேணாம். இன்னும் லேட்டஸ்டான சம்பவம், திரு கனகராஜ் சொல்வது இடதுசாரி கட்சியை சேர்ந்தவர் அப்படிங்கிற அடிப்படையில் உங்களுக்கு எதிர் முகாமில் இருக்க அவர் பேசலாம். சரி, இன்றைக்கு சிவசேனா கட்சியுடைய சஞ்சய் ராவத் சொல்லியிருக்காரு, குஜராத்தில் நாட்டுப்பற்றை காட்டியதால் தான் அவர் தேசத்திற்கு ஆட்சி வந்தார், அவர் இந்த விஷயத்துல இப்படி செய்திருப்பது தவறு, இப்படி சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு சிவசேனா கட்சி உங்க கூட்டணி கட்சி கண்டனம் தெரிவிக்குது. அதுக்கு உங்க பதில் என்ன? கூட்டணி கட்சி சொல்றதுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்ல முடியாது. கூட்டணி கட்சி ரெண்டு பேரும் அவங்க சொல்ற மாதிரி தான், 2 பேரும் தனித்தனி கட்சியே வேண்டாம், 2 பேரும் ஒன்னா இருந்திருக்கலாமே, எது கூட்டணி கட்சி? ஆகவே சிவசேனா என்பது, அதிலும் மோடி அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார், அமித்ஷா அவர்களும் சொல்லியிருக்கிறார், சிவசேனா கட்சி பாகிஸ்தானுக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்தது வருத்தம் அளிக்கக்கூடியது, தவிர்க்கப்பட வேண்டியது தெளிவாக சொல்லியிருக்கார். மகாராஷ்டிரா நடந்த சம்பவத்தையும் தெளிவாக குறிப்பிட்டிருக்கார். அதே போல இன்றைக்கு மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு பட்னிவாஸ் அவர்கள் மிக தெளிவாக திரு சர்தேசி அவர்களுக்கு மிக தெளிவான பதிலை இன்றைக்கு இந்துஸ்தான் டைம், எந்த பத்திரிகை நினைவில் இந்துஸ்தான் டைம்ஸ்ல மிக தெளிவாக சொல்லியிருக்கார். இந்த மாட்டிறைச்சியை தடை செய்ய வேண்டும் என்று கொண்டு வந்தது 2004 காங்கிரஸ் ஆட்சி காலத்தில். அது அந்த நடக்கின்றது 2 நாள் விழாவிற்காக நான் தடை செய்வதை காங்கிரஸ் ஆட்சி கொண்டு வந்தது. இந்த அரசாங்கம் வந்த பிறகு எந்த ஒரு சட்டத்தை நாங்கள் ஒரு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை. அது ஏற்கனவே அனைத்து முனிசிபாலிட்டியிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, மும்பை நகரம் கூட ஏற்றுக்கொண்டது. அதன் காரணமாக அவர்களுக்கு இருக்க அதிகாரத்தை பயன்படுத்த நாங்கள் எதுவும் செய்யவில்லை. இது முழுக்க முழுக்க காங்கிரஸ் செய்துவிட்டு ஏதோ பிஜேபி மகாராஷ்டிரா ஆட்சிக்கு வந்து நாங்க தான் பண்ற மாதிரி சொல்லுங்க, நியாயம் புரியல. பாஜக வந்து எப்போதுமே மதசார்பின்மையை பின்பற்றுகிறதுன்னு மோடி சொல்றாரு. இந்த கருத்து இருக்க மதசார்பை பின்பற்றுகிறது இருக்க, இந்த முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கிற முயற்சியை நரேந்திர மோடி செய்கிறார். மக்களுக்கு தெரியும். 283 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிற பாஜக ஒரு கிறிஸ்துவருக்கோ ஒரு இஸ்லாமியருக்கோ அந்த பதவியை கொடுத்து நாடாளுமன்றத்தில் உட்கார விருப்பம் இல்லாத ஒரு ஃபேசிச எண்ணம் கொண்ட ஒரு இயக்கம் தான் பாஜக. உங்களுக்கான பதில நம்ம இடைவேளைக்கு பிறகு கேட்கலாம். இடைவேளைக்கு பிறகு திரு கனகராஜ், இது போன்ற சம்பவங்களால் தாதிரி படுகொலை, சிந்தனையாளர்கள் சுட்டுக் கொல்லப்படுறதெல்லாம் நாட்டில் ஒரு இன்டாலரன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தினுடைய வெளிப்பாடு அப்படின்னு நீங்க ஆளும் அரசை நோக்கி குற்றம் சுமத்துறீங்க. ஆனால் ஒரு மிக பெரும்பான்மை அரசு, வரலாற்றில் முதன்முறையாக ஒரு தனிப்பெரும்பான்மையோடு இருக்க அரசு, இதன் செயல்பாடுகள் ரொம்ப சிறப்பாக இருக்கு, அந்நிய முதலீடு கொண்டு வரணும், இது போன்ற வளர்ச்சியை நோக்கி நாங்கள் பயணித்துட்டு இருக்கும்போது ஏற்கனவே பிஜேபி மேல இருக்கக்கூடிய இந்த கம்யூனல்ங்கிற இமேஜை பயன்படுத்தி கிடைத்த வாய்ப்பில் எல்லாம் ஊதி பெரிதாக்கும் முயற்சி இடதுசாரிகளும் காங்கிரஸும் செய்யறாங்கன்னு சொல்றாங்களே, உங்க பதில் என்ன? இல்லை, அதாவது சரி, அவங்க அப்படி சொல்லுவாங்க. ஆனால் நான் என்ன கேட்குறேன், வரலாற்றில் இதுவரைக்கும் நீங்கள் கோவிந்த் பன்சாரே, அரவிந்த் தபோல்கர், கல்பர்கி இந்த மாதிரி கருத்தை சொல்லுகிறவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்களா? அதே போல் சாகித்ய அகாடமி பரிசை இப்போ திருப்பி கொடுத்துருக்காங்கல்ல, இது கொஞ்சம் முன்னேற்றம்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் அகில் சாக்கிர்
அப்படின்னு ஒரு குஜராத் கவிஞர். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் என்ன ஆச்சுன்னா, அங்கே வந்து குஜராத் உருது சாகித்ய அகாடமின்னு மாநிலத்தில் வச்சுருக்காங்க. அவருக்கு ஏற்கனவே சாகித்ய அகாடமி பரிசு கொடுத்துருந்தாங்க. அவர் நரேந்திர மோடியை பற்றி விமர்சித்து எழுதினாருங்கிறதுக்காக இப்போ இவங்க திருப்பி கொடுத்தாங்க. அந்த 10,000 ரூபா கொடுத்தா திருப்பி கொடுத்துறியா அப்படின்னு கேட்டாங்க. அவர் திருப்பி கொடுத்துட்டார். எனவே அதிலெல்லாம் வந்து பார்க்கும்போது இது வித்தியாசமாக இருக்குது. நான் என்ன கேட்குறேன், எந்தவித இந்த மாதிரியான சகிப்புத்தன்மையற்ற செயல் கடந்த காலத்தில் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு தலை தூக்கி இருக்கிறது. நீங்கள் டிவி மிரட்டப்படுவது, பத்திரிகைகள் மிரட்டப்படுவது, அதே போல் வந்து பேசுகிறவங்க யாராவது இருந்தால், நீங்கள் இதனுடைய அர்த்தம் என்ன? இன்றைக்கி மகேஷ் சர்மா பேசுகிறதுக்கு அர்த்தம் என்ன? உலகத்தில் எந்த நாட்டிலையாவது எழுத்தை நிறுத்திவிடு என்று சொல்லுகிற சம்பவம் ஒரு நாகரிகம் அடைந்த சமூகத்தில் என்றாவது வந்திருக்கா? 1976ல எமர்ஜென்சி மறந்து போயிட்டீங்க நீங்க. இல்ல நீங்க மறந்து போயிட்டீங்க. ஏன்னா அப்ப வந்து பிரசன்ட் சர்ச்சிப் இருந்தது, ரீசன்ட் சர்ச்சிப் இருந்தது. நியூஸ் பேப்பர்ல எது போடனாலும் கவர்மெண்ட் இது போயிட்டு தான் வரணும். நீங்க என்னமோ நாகரிகமான சொசைட்டில பத்தி மறந்து போயிட்டீங்க. ஏன்னா நீங்க அப்ப சப்போர்ட் பண்ணீங்க. நீங்க அப்ப சப்போர்ட் பண்ணீங்க. ரொம்ப பதட்டப்படாதீங்க. இல்ல ஒரே ஒரு நிமிஷம், ரொம்ப பதட்டப்படாதீங்க. ஒண்ணுலாம் இல்ல. ஆனால் எமர்ஜென்சியில் எழுதுனதுக்காக எழுத்தை கொண்டார்கள் என்பது தெரியும், கருத்தை கொண்டார்கள் என்பது தெரியும். ஒரு கருத்தை எழுதுனா இதை போட முடியாதுன்னு அவங்க அடித்தாங்கலாம் தெரியும். இது நீங்கள் எழுத்தாளர் சமூகமே நீ எழுதாமல் இருக்க உன்னையினால முடியுமான்னு சவால் விட்டது அந்த காலத்தில் இல்லை. அப்போதும் மக்கள் மீண்டெழுந்தார்கள், எமர்ஜென்சியை தோக்கடிச்சாங்க. இப்போதும் அதை பண்ணுவாங்க. அதில் எந்த விதமான அப்ப நீங்க சொன்ன விஷயத்திலிருந்து எனக்கு ஒரு கேள்வி. எமர்ஜென்சி காலத்தில் கருத்து நசுக்கப்பட்டது, கருத்துக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னா, இன்றைக்கு கருத்து சொல்ல ஒரு சுட்டுக் கொல்லப்படுறதும் எமர்ஜென்சி எடுத்துக்கலாமா? கருத்து சொல்லப்படுறது சுட்டுக் கொல்லப்படுறது அரசினால் அல்ல, அரசினால் கிடையாது. சூழல் நிகழும் போது அரசினாலேயே கொல்லப்பட்ட சம்பவங்கள் நடந்து அவர் மறந்து விட்டார். எவ்வளவோ பேரை வாக்கிங் பண்ண வீட்டுக்கே வரல. எமர்ஜென்சி நடந்த விஷயங்கள் நடந்தது. எமர்ஜென்சி கண்டிக்கத்தக்கதுன்றதுல யாருக்கும் மாற்று எமர்ஜென்சி ஆதரிச்சவங்க நீங்க என்னைக்கு ஆதரிச்சாங்க? ஆர்எஸ்எஸ் எங்கேயாவது ஆன் ரெக்கார்ட் எமர்ஜென்சியை எதிர்த்தோம் என்று அதனுடைய தலைவர் சொல்லியிருக்காரா? ஆன் ரெக்கார்ட் இருக்கா? கொள்ள முடியாத ஒரு குற்றம் ஆன் ரெக்கார்ட் நம்ம ஆர்எஸ்எஸ் இல்லை என்று சொல்லியிருக்கோம். போயிருக்க முடியாது. ஜெயபிரகாஷ் நாராயணன் பேசி எமர்ஜென்சி எதிர்க்கிறதுக்கு அத்தனை கட்சிகளும் ஒருங்கிணைத்தது, ஆர்எஸ்எஸ் முன்னின்று செய்தது, ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்டது, ஆர்எஸ்எஸ் உடைய தொண்டர்களும் முக்கிய பொறுப்பில் இருந்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டது. கனகராஜ் எப்படி மறந்து போனார்? மறந்து போது பேரை மாற்றி கனகராஜ் அவர்கள் சிபிஎம் கட்சியில் ஒரு பொறுப்பான தலைவர் என்று நான் கருதி கொண்டிருக்கேன். திரும்ப திரும்ப ஆர்எஸ்எஸ் களங்கப்படுத்துகின்ற பேச்சுகளை அவர் நிறுத்திக் கொள்ள நான் சொல்லுகிறேன். அவர் சொல்லுகிற அத்தனை குற்றச்சாட்டுகள் ஆதாரம் இருந்தால் காட்ட சொல்லுங்க. போயிருக்க முடியாது. ஒரே ஒரு நிமிஷம் சார், நான் என்ன பிஜேபி போராடியது போராடியது யாரு? நான் ஒரே ஒரு விஷயம், ஆர்எஸ்எஸ் வேற, பாரதிய ஜனசங்க வேற. அப்போது ஆர்எஸ்எஸ் தலைவராக இருந்த தேவரஸ் 3 கடிதங்கள் பிரதமருக்கு அனுப்பியிருக்கிறார், 3 கடிதங்கள் மாநில முதலமைச்சருக்கு அனுப்பியிருக்கிறார். இதில் எதிலும் எந்த காலத்திலும் எமர்ஜென்சியை லிஃப்ட் பண்ணுங்கன்னு பேசல, கேட்கல என்று அந்த கடிதங்களை எடுத்து போட்டு இப்போது உங்கள் கட்சியில் இருக்கிற திரு சுப்பிரமணியம் சாமி சொல்லி இருக்கிறார். அதாவது நெருக்கடி நிலை காலத்துல சஞ்சய் காந்தி கொண்டு வந்த 5 அம்ச திட்டத்தை ஆர்எஸ்எஸ் தலைவர் தேவரஸ் அவர்கள் ஆதரித்து எழுதியிருக்காங்க, பேசியிருக்காங்க. அந்த நேரத்தில் இன்னைக்கு வந்து ஒரு அசாதாரண சூழல். எப்படின்னா, இந்த அறிஞர் பெருமக்கள், எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள் வந்து சுட்டு கொல்லப்படுகிறார்கள். அந்த அடிப்படையில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற 21 பேர் இன்றைக்கு வந்து விருதுகளை அது பெற்ற தொகையை திருப்பி கொடுக்குறாங்க. அதாவது இந்த அரசினுடைய முகத்தில் அரைந்தார் போல இந்த இதை வந்து விசிறி எறிகிறார்கள். இதை பற்றி ஆட்சியாளர்கள் கவலைப்படல. நீங்க சொல்ற அசாதாரண சூழல், அசாதாரண சூழல் அப்படின்ற வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தை உங்களால் பெரிதுபடுத்தப்படுகிறது. அதற்கு பின்பு அரசியல் இருக்கின்றாங்க. அதாவது இதுல கருத்து சுதந்திரம்னா எப்படின்னா, இப்போ ஒரு பதட்டமான நிலை, சிறுபான்மை மக்கள் மீது ஒரு பதட்டமான நிலை, ஏற்கனவே கம்யூனல் போலரைசேஷன் செய்து அரசியல்ல ஆதாயம் தேடிய பாஜக இது போன்ற சிறு சிறு சம்பவங்களை ஊதி பெரிதாக்கி அதன் மூலமாக
வந்து பெரும்பான்மை மக்களை அணி சேர்க்கிற திரட்டுகிற ஒரு முயற்சி நடக்குது. இன்னைக்கு வந்து இந்த சாகித்ய அகாடமி என்பது ஒரு புனிதமான அமைப்பு, தன்னாட்சி கொண்ட அமைப்பு. இந்த ஐடியா ஆஃப் இந்தியா என்று சொல்லப்படுகிற மத நல்லிணக்கம், அதாவது பன்முகத்தன்மை கலாச்சாரத்தை எல்லாம் பேணி காப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஜவஹர்லால் நேரு, சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன், ராஜாஜி, மௌலானா அபுல் கலாம் ஆசாத், கே முன்ஷி, பணிக்கர் போன்ற அனைவரும் இருந்து உருவாக்கிய அந்த அற்புதமான அமைப்பிலிருந்து விருது பெற்றவர்கள்லாம் அந்த விருதை மனம் நொந்து நயனேந்திர சாகல் போன்றவர்கள்லாம் திருப்பி இதை பற்றி பிரதமர் கவலைப்படலைன்னா நான் கேட்கிறேன், நான் சொல்றேன், பிரதமருக்கு உள்நோக்கம் இருக்கிறது. உள்நோக்கம் இருக்கிறது. ஒரு பக்கம் வளர்ச்சியை பற்றி பேசுகிறார், ஆனா அவருடைய ஹிடன் அஜெண்டா என்பது இந்த கம்யூனல் போலரைசேஷனுக்கு இது போன்ற செயல்படுகிறவர்களை அவர் எப்பொழுதுமே அரவணைத்து உற்சாகப்படுத்துகிறார் என்பதுதான் நாம் எடுத்துக்கொள்ள முடியும். சார், ஒரு 2 விஷயம் சொல்லிடுறேன். இவர் சாகித்ய அகாடமி பற்றி சொன்னாரு. 21 பேர் திருப்பி கொடுத்தாங்களே, இதுல 13 பேர் they have already expressed disappointment. அவங்கள வந்து இந்த வேர்ல்ட் ஹிந்தி கான்ஃபரன்ஸுக்கு கூப்பிடலை. இதெல்லாம் பேசிக்கலி இந்த லெஃப்ட் சித்தாந்தத்தை அவர்கள் மனதில் கொண்டவர்கள். இவர்கள் வந்து என்ன பேச கோபப்படக்கூடாது, வெயிட் பண்ணுங்க. இடதுசாரி சிந்தனை உள்ளவர்கள் அவர்களுக்கு ஏற்கனவே காண்ட் 13 பேர் கூப்பிடலைன்னு. இதுல கணேஷ் டெவின்ற ஒருத்தர் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருக்காரு. இந்த ட்ரஸ்ட்ல ஒரே நிமிஷம், அது மட்டும் கணேஷ் டிவி பத்தி நேற்று நிறையவே பேசிட்டோம். இல்ல ட்ரஸ்ட்னா அது வேற பக்கம் கொண்டு போகும். அவர் போர்ட்ல இருந்து பணம் வாங்கியதாக குற்றச்சாட்டு இருக்கு. அது போர்ட் யார் யாரெல்லாம் வாங்குனாங்கன்னு போகும், அதுக்குள்ள போக வேண்டாம். இல்ல சாகித்ய அகாடமி அவார்ட்ல திருப்பி கொடுத்து இவங்களுக்கு யார் பேர்ல கோவம்? கவர்மெண்ட் பேர்ல கவர்மெண்ட் அவார்டு கொடுக்கல, அதனால கவர்மெண்ட் அவார்டு திருப்பி கொடுக்க முடியல. இல்ல அப்படின்னா என்னுடைய கேள்வி, சாகித்ய அகாடமி திருப்பி கொடுத்த எத்தனை பேர் ஐபிஎஸ் என்ன சொல்லிருக்காங்க? என்னுடைய கேள்வி நீங்க அனுமதிக்கலாம்னு நினைக்கிறேன். சாகித்ய அகாடமி திருப்பி கொடுத்த எத்தனை பேர் நேரடியாக இடதுசாரி இயக்கங்களோடு தொடர்பு இருக்கவங்கன்னு பட்டியலிட முடியுமா? ஏமா இவ்வளவு நடந்ததுன்னு சொல்லிட்டு இவர் ராஜ்யப் சர்தேசாய் இவ்வளவு நடந்தது ஒரு பெரிய பட்டியலிட்டு, அப்பெல்லாம் உங்களுக்கு ரோஷம் வரலையே, கோபம் வரலையே, தார்மீக அடிப்படையில் நீங்க அப்பெல்லாம் திருப்பி கொடுக்கல, இப்பயே இப்போ இந்துத்துவ அரசாங்கம் நடக்குது அதனால் திருப்பி கொடுக்க. அப்ப என்ன அர்த்தம்? உங்களுக்கு வந்து பிடிக்காத கவர்மெண்ட், இது சொன்னாரு பழமொழி சொன்னாரு, நான் சொல்றேன் வேண்டா பெண்டாட்டி கைப்பட்டால் குற்றம் கால்பட்டால் குற்றம் எங்க ஊர்ல கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதனால இன்னைக்கு மோடி எது பண்ணாலும், அதாவது தமிழகத்தை சேர்ந்தவர், அவர் எந்த பாரதிய ஜனதா கட்சி அவருக்கு எந்த வித சம்பந்தம் இல்லை. ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து டிஜிபியாக இருந்து ரிட்டையர் ஆன திருமதி திலகவதி அவர்கள் மிக தெளிவாக சாகித்ய அகாடமியில் அவர் ஒரு மெம்பரா இருந்திருக்கார். அவர் சொல்லியிருக்கார், இட் இஸ் a பொலிட்டிக்கல் ஸ்டண்ட். அரசியல் இருங்க பிரபாஸ், நான் சொல்லி முடித்தேன். இது வந்து அரசியல் ரீதியாக வேண்டும் என்றே ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நரேந்திர மோடி அவருடைய அரசாங்கத்தை குறை கூற மக்களிடத்தில் இதுக்கு கெட்ட பேர் அவப்பெயரை உண்டாக்க வேண்டும் நடக்கின்ற சம்பவம் ஒழிய வேறு ஒன்றும் கிடையாது. நான் சொல்றேங்க, இந்த நயன்தாரா சேகல் யாரு, விஜயலட்சுமி பண்டிட்டோட பொண்ணு, 1986 அவார்டு கொடுத்தாங்க. 3000 பேரை கொலை பண்ணிட்டு கொடுத்த அரசாங்கத்திட்ட அது பரிசு வாங்கிட்டாங்க. சாகித்ய விருது வாங்கிட்டாங்க. இன்னைக்கு அதை தூக்கி போடுறாங்க. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நான் சொல்லி முடிச்சிருங்க. இன்னொன்னு, சாகித்ய அவார்டு நீங்க தூக்கி போடுறது, நாங்களாம் அறிவிஜிகள் இப்படிதான் பண்ணுவோம் சொல்றது, சாணக்கியர் சொன்ன ஒரு பதில். சாணக்கியர் கதை படிச்சீங்கன்னா அது தெரியும். அது சாணக்கியர் சொல்லியிருக்கிறார், ஒரு நாட்டில் எப்போது ஒரு நல்ல அரசாங்கம் உறுதியான அரசாங்கம் நடக்கிறது, அப்பொழுது இந்த அறிவுஜீவிகள் எல்லாம் நிம்மதி இல்லாமல் அலைவார்களாம். இந்த அறிவுஜீவி பேர்ல இருக்கிறவங்க இப்ப அப்படிதான் இருக்காங்க. அறிவுஜீவி என்றால் ஒரு அவார்டை தூக்கி போட்டா அரசாங்கத்தை அவமதிக்கிறது செயல். அவங்களால உடனடியாக என்ன நடவடிக்கை எடுக்கணும் நான் சொல்றேன். ஒரு அரசாங்கம் கொடுத்த அவார்டை நீங்க தூக்கி போட்டுறீங்களே, இது வந்து அரசாங்கத்தை யாரை இன்சல்ட் பண்றீங்க? நீங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன்சல்ட் பண்றீங்க, சிந்தனையாளர்களை படுகொலை செய்றீங்க, அவமானப்படுறீங்க. சிந்தனையாளர்கள் கொல்லப்படுறாங்க. நாங்க எந்த அதை எதிர்த்து படுகொலை அமைதியான முறையில ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. கனகராஜ் சொல்றாரு, இந்த நாட்டுல வந்து அடிப்படை சித்தாந்த ரீதியாக கொலைகள் நடக்குது. கேரளால சிபிஎம் ஆர்எஸ்எஸ் காலம் கொன்னதை விட ஒரு சித்தாந்த ரீதியாக ஒரு கொலை நடக்க போது எத்தனை பேர் ஆர்எஸ்எஸ் காரங்க கேரளால சிபிஎம் கட்சி கொண்டிருக்கிறது, எத்தனை பேர் தன்னுடைய பெரிய பட்டியல சொல்ல முடியும். இதாவது இந்த பசுவதை தடையையும் இந்த மாமிசம் மாட்டிறைச்சி சாப்பிடுவதையும் இணைத்து மிகப்பெரிய, அதாவது ஒரு பசுவை காப்பாற்றுவேன் என்று சொல்லி
ஒரு உயிரை கொல்வதற்கு இவர்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு தெரியல. மகாத்மா காந்தி அவர்கள் பேசிய ஒரே பேச்சு ஜூலை 25, 1947 இந்தியாவில் பசுவதை தடை சட்டம் நிறைவேற்ற முடியாது, அதை இந்துக்கள் தடை செய்து விட்டார்கள் என்று கூற முடியாது, அவர்களாகவே முன்வந்தாலொழிய பசுவதை தடை செய்ய வேண்டாம் என்று நான் எப்படி கூற முடியும்? இந்தியாவில் இந்துக்கள் மட்டுமே இல்லை, முஸ்லிம்கள், பார்சிகள், கிறிஸ்தவர்கள் மற்றும் பல குழுக்கள் உள்ளனர். இந்தியா இந்துக்கள் நாடாகிவிட்டது என கூறுவது மிக மிக தவறானதாகும். இங்கு வாழும் அனைவருக்கும் இந்தியா சொந்தமாகும். கடைசி ஒரு வார்த்தை, இந்தியா இந்துக்களின் தேசம் அல்ல. இங்கு பன்முக கலாச்சாரமும் வேறுபட்ட இன மக்கள் சகிப்புத்தன்மையோடு வாழும் நாடு இந்தியா. இந்த மாதிரி ஒரு கருத்தை அன்னைக்கே சொல்லியிருக்கார். அந்த அடிப்படையில் இது அடிப்படை, அதாவது இந்த பன்முகத்தன்மை, பன்முக கலாச்சாரம், பல இன மக்கள் வாழுகிற இந்த நாட்டில் நீங்க தான் அந்த வேற்றுமையை உருவாக்கி மக்களை டிவிசிவ் பாலிடிக்ஸ் அரசியல் ஆதாயம் தேட முயற்சிகளே தவிர நாங்கள் அந்த முயற்சியில் ஈடுபடல. பசுவதை இன்னைக்கு ஆர்டிகல் 48 டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில கொண்டு வர முடியாது சொல்ற, கொண்டு வரப்பட்டது. இன்னைக்கு 23 ஸ்டேட்ல பசுவதை சட்டம் நிலுவையில் இருக்கு. ஆனா இவங்க பசுவதை இவங்க தான் சொன்னாங்க. பசுவதையையும் மாட்டிறைச்சியும் கம்பைன் பண்ணது இந்த எதிர்க்கட்சிகள் தான். இவங்க ரெண்டு பேரும் சம்பந்தப்படுத்தி இதை ஒரு பண்றீங்க. எனக்கு ஒரு இது போயிடுது. இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் இதில் கொண்டு இதுல போலரைஸ் பண்றது யாரு? இப்ப நான் சொல்றேன், இவ்வளவு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றேன். 2012 668 இன்சிடென்ட்ஸ் கம்யூனல், அதுல 94 பேர் இறந்தார்கள். 2013 823 133 பேர் இறந்தார்கள். 2014 644 இன்சிடென்ட்ஸ் 95 பேர் இறந்தார்கள். 2005 72 11 பேர் இருந்தார்கள். இது ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா பிஜேபி கவர்மெண்ட் வந்த உடனே இந்த கம்யூனல் இன்சிடென்ட்ஸும் அதனால ஏற்பட்ட டெத் அண்ட் இன்ஜுரிஸ் குறைஞ்சிருக்குன்னு பார்லிமெண்ட் क्वेश्चन ஆன்சர். அதாவது சார் சொன்னார் மாற்றிச்சு, நல்ல விஷயம். நாய் வித்த காசு குறைக்காதும்பாங்க, ஆனால் இறைச்சி வித்த காசுல கவுச்சி அடிக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ வரப்போகிற ஃப்ரண்ட்லைன் பத்திரிகை 2012-13 எவ்வளவு இறைச்சி ஏற்றுமதி பண்ணியிருக்காங்கன்னா 11,07,000 டன்னு. இப்போ 2014-15 14,75,000 டன்னு. ஒன்று நீங்கள் சிறு சிறு விஷயம் சொன்னீங்க. திரு செம்மலுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், இதெல்லாம் சிறு விஷயமானு நீங்கள் பாருங்கள். இப்போ நடக்கிற இந்த மாட்டிறைச்சி சம்மந்தமான விஷயம், மாட்டிறைச்சி விருந்து கொடுத்தாருன்னு ஒரு எம்எல்ஏவை சட்டமன்றத்துக்குள்ளே வச்சு அடிக்கிறது, ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது மைய பூசுறது, லவ் ஜிகாத்து, கோட்சேவுக்கு கோயில் கட்டுறது, குலாமலி வரக்கூடாதுன்னு சொல்கிறது, குல்பர்கி, அதே போல் அந்த 3 பேர் சுட்டு கொல்லப்படுவது, அப்புறம் நீங்கள் ஓட்டு போடாதவங்களாம் ராமருக்கு பிள்ளை இல்லைங்கிறது, நீங்கள் முஸ்லீம்கள் எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு, 2 குழந்தைக்கு மேலே பார்த்தா அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்கிறது, ஓட்டிங் ரைட்டு முஸ்லீமுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது, கர்வாப்சின்னு சொல்லி கட்டாயப்படுத்துறது, இதை எல்லாத்தையும் நீங்க ஒட்டுமொத்தமா தொகுத்து பாத்தீங்கன்னா சின்ன விஷயம் சொல்ல மாட்டீங்க. தயவு செஞ்சு நான் சொல்ல எதிர்க்கட்சிகள் சொல்றாங்கன்னு சொன்னா அதுக்கான பதில நீங்க எப்படி ஏற்க முடியும்? சிறு சிறு விஷயங்கள் இல்ல, இது ஒட்டுமொத்த தேசத்தை பாதிக்கூடிய விஷயம் கனகராஜ் சொல்றாரு. உங்க பதில் என்ன? இறுதியாக உங்களுக்கான வாய்ப்பு இது. சிறு சிறு விஷயங்கள் இல்ல. ஒய்வாசி அவர்கள் நரேந்திர மோடி எவ்வளவு தரக்குறைவா பேசியிருக்கு, அது சிறிய விஷயம் இல்ல. ஒரு 15 நிமிடம் காவல்துறை கண்ணு மூடிக்கொண்டா இந்த நாட்டுல இந்துக்களை வாழ முடியாது. இருங்க, நீங்க இந்துக்களை இந்த நாட்டுல வாழ முடியாம என்னால் செய்ய முடியும் ஹைதராபாத் சொல்லுவான் ஒய்வாசி பேசுறது சிறு விஷயம் இல்ல. ஆகவே இப்படி என்ன வேண்டாம் சொல்லிக்கொண்டே பொறுப்பேற்று சொல்லிக்கொண்டே போகலாம். நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். மரியாதைக்குரிய பிரதம மந்திரி அவர்கள், என்ன யார் அரசியல் தலைவர்கள் யார் பொறுப்பற்ற தன்மையில் நான் உட்பட யார் பேசினாலும் மக்களே அதை புறக்கணியுங்கள். எந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பிரணாப் முகர்ஜி அவர்கள் சொன்னதை நீங்கள் கடைபிடிங்கள் என்று நரேந்திர மோடி சேர்ந்தவர்கள் இப்ப அவர் குடியரசுத் தலைவர் இருக்கட்டும் காங்கிரஸ் கட்சி சேர்ந்தவர். அதே போல அவர் பாகிஸ்தான் பாடகர் குலாம் அலி அவர்கள் பாடுவதை அனுமதிக்கலன்னு சொல்றாரு. மகாராஷ்டிரா வேணா சிவசேனா எதிர்ப்பு இல்லாம இருக்கிறார். ஆனா போபாலிலும் அகமதாபாத்திலும் அவர் பாடிட்டு தானே போயிருக்காரு. பாரதிய ஜனதா கட்சி ஆண்டு கொண்டிருக்கிற மாநிலங்களில் எந்த பிரச்சனையும் வரல. அங்க இருங்க சிவசேனா கூட்டணி கட்சி அது இன்றைக்கு நேற்றுக்கு எடுத்த நிலைப்பாடு அல்ல. பாகிஸ்தான் கிரிக்கெட் அந்த காங்கிரஸ் அந்த காலத்துல கிரிக்கெட் ஆட முடியாம பிச் எல்லாம் போய் அவங்க நோண்டி இருக்காங்களே. அன்னைக்கெல்லாம் கனகாது ஒண்ணும் பேச
கொள்கை அது. அந்த சரி, கட்சியோட நம்ம கொள்கை. நேரம் கடந்து போயிட்டு இருக்கோம். ஆகவே ஒரே ஒரு விஷயம், மாட்டு இறைச்சி வேறு, பசு என்பது வேறு. எங்களுக்கு இல்ல, அதுக்குள்ள ரொம்ப நேரம் நம்ம இல்ல, நான் பேசிட்டோம். ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன். பசுவதை என்பது இந்த நாட்டில் இந்துக்களால் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இருங்க நான் சொல்லி முடிச்சிடுறேன். இருங்க, நான் உங்களை சேர்த்துக்கலையே. உங்களுக்கு சைனா மேல ரஷ்யா மேல தான் பாசம் அதிகம். இருங்க, நான் அதுக்குள்ள வரல. உங்களுக்கு பசு மேல பாசம் இருக்கு, மனிதன் மேல இருக்க மாட்டேங்குது. இந்து தர்மத்தில் உலகத்தில் மிக பாவமான விஷயம் என்னன்னு சொன்ன, பெத்த மகன் தாய்க்கு பெற்ற ஈண்டெடுத்த தாய்க்கு கஞ்சி ஊத்தாம இருக்க பாருங்க. ஐயோ, கஞ்சி ஊத்தல. அதை விட மிக கொடிய பாவம் இந்த நாட்டில் கண்ணீர் விடுவாரு. வேறு பசு என்பது இந்த நாட்டில் தெய்வமாக நாங்கள் கொண்டாடுகிறோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு நன்றி. மீண்டும் ஒரு நேர்பட பேச நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். எதிர்த்து பேசிட்டு